செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் சன்னியாசிப்பட்டியில் பிடிக்கப்பட்ட கண்டெய்னரில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் துப்பாக்கிகளுடன் கொள்ளையர்கள் இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கண்டெய்னர் ஓட்டுநரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இதுபோன்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இதனையடுத்து கண்டெய்னரை காவல்துறையினர் காட்டு பகுதிக்குள் கொண்டு சென்றிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்த காட்சிகளையும் அண்மை செய்தியும் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். எப்பொழுது இந்த கண்டெய்னரானது பிடிக்கப்பட்டது? தற்பொழுது கிடைத்திருக்கும் தகவல் படி கண்டெய்னருக்குள்ள கொள்ளையர்கள் துப்பாக்கிகளோடு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன மாதிரியான சூழல் அங்கு நிலவி வருகிறது? காட்டுப்பகுதிக்குள்ள கொண்டு சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன கள நிலவரம்? கௌதமி வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில காலை சுமார் ஒரு 8:30 மணி அளவில் ஒரு வட இந்தியர்களால் ஓட்டி வரப்பட்ட ஒரு கண்டெய்னர் லாரி என்பது அந்த வெப்படை பகுதியில சாலையில் சென்று கொண்டிருந்த இரண்டு சக்கர வாகனங்கள் மீது அதிவேகமாக மோதிவிட்டு அதே பகுதியில் ஒரு கார் மேல அந்த கண்டெய்னர் லாரி என்பது அதிவேகமாக மோதியது. இதையடுத்து அங்கு அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமல் அதிவேகத்தில் சென்ற காரணத்தினால் பொதுமக்கள் சந்தேகம் அடைந்து உடனடியாக வெப்படை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் இடத்திற்கு விரைந்து சென்ற குமராபாளையம் மற்றும் வெப்படை காவல்துறையினர் அதிவேகத்தில் சென்று சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் சன்னியாசிப்பட்டி ரயில்வே கேட் முன்பு அந்த கண்டெய்னர் லாரியை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து இந்த லாரியில் இருந்த முன்பக்கம் இருந்த அந்த 4 வட இந்தியர்களை கீழே இழுத்து பிடித்து அங்கு இருந்த பொதுமக்கள் அவர்களுக்கு தர்மடி கொடுத்தனர். உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி உட்பட போலீசார் உடனடியாக பொதுமக்களிடமிருந்து அந்த வட இந்தியர்களை மீட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென திரண்டதால் போலீசார் என்ன செய்வதென்றே தெரியாமல் திணறியிருந்த நேரத்தில் தற்போது நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா உத்தரவின்படி உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு 5 டிஎஸ்பி 10 இன்ஸ்பெக்டர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் என ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். தொடர்ந்து இந்த கண்டெய்னர் லாரியில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த கண்டெய்னர் லாரி அந்த பாக்ஸ்குள்ள வட இந்தியர்கள் சுமார் 2 அல்லது 3க்கும் மேற்பட்ட அந்த வட இந்தியர்கள் கை துப்பாக்கியுடன் உள்ளே இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் என்பதும் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த லாரியை ஓட்டி வந்துள்ள அந்த வடமாநில ஓட்டுநரிடம் தற்போது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் இந்த கண்டெய்னர் லாரி என்பது அந்த கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளையில் நடைபெற்ற அந்த பணம் தான் தற்போது இந்த கண்டெய்னர் லாரியில் இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. அதே சமயத்தில் இந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கப்பட்ட இடம் என்பது சேலம் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலை. ஒரு நேரத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட லாரி முதல் பஸ்ஸுகள் சென்று கொண்டிருக்கின்ற பகுதி, பொதுமக்கள் அதிக நடமாட்டம் இருக்கின்ற பகுதியாக இந்த சேலம் வெப்படை சன்னியாசிப்பட்டி சாலை என்பது இருந்து வருகிறது. தற்போது நடுரோட்டில் பிடிக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் லாரி என்பது சுமார் 2 மணி நேரத்திற்கு இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்டெய்னர் லாரியை பார்ப்பதற்காக பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் திரண்டதால் போலீசார் திடீரென அந்த கண்டெய்னர் லாரியை அருகில் இருக்கின்ற வெப்படை செல்லும் சாலையில் இருக்கின்ற அந்த காட்டுப்பகுதிக்குள் தற்போது அந்த லாரியை எடுத்து சென்றிருக்கின்றனர். அந்த லாரியை சுற்றிலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இருக்கின்றனர். ஏனென்று குறிப்பிட்டால் அந்த கண்டெய்னர் லாரிக்குள் ஏதேனும் வட இந்தியர்கள் கை துப்பாக்கியுடன் ஒளிந்திருக்கலாம். திடீரென போலீசாரை நோக்கி சுடுவதற்கான சூழ்நிலையும் கூட ஏற்பட்டு விடும் என்ற அந்த ஒரு தகவலிற்காக தற்போது போலீசார் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் தற்போது சன்னியாசிப்பட்டி முதல் வெப்படை சாலை வரை போக்குவரத்து நிறுத்தம் என்பது தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்று குறிப்பிட்டால் இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்கள் நிறைந்த பகுதி, அதே சமயத்தில் தொழிற்சாலை நிறைந்த பகுதி. குறிப்பாக இந்த சன்னியாசிப்பட்டியை பொறுத்தவரை தற்போது அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. ஏனென்று குறிப்பிட்டால் பொதுமக்கள் ஏனும் வெளியே வரக்கூடாது என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயத்தில் அந்த கண்டெய்னர் லாரியை திறந்து பார்த்தால்தான் உள்ளே எந்த பொருள் இருக்கின்றது, பணமா அல்லது வேறு ஏதேனும் பொருட்களா அல்லது துப்பாக்கி போன்ற சட்டவிரோதமான பொருட்கள் இருக்கின்றதா என போலீசார் அறிய உள்ளனர். அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜா ராஜா
ராஜா ராஜா